திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் வளாகத்தில் இன்று தமிழ்நாட்டில் சமரச மையம் ஆரம்பிக்கப்பட்டு 19 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி பொதுமக்கள் சமரச மையம் மூலம் வழக்குகளை விரைவாக சமரசமாக முடிப்பது பற்றிய சமரச தின விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் மற்றும் விழிப்புணர்வு பேரணியினை முதன்மை மாவட்ட நீதிபதி பொறுப்பு சமீனா, மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன் ஆகியோர் தொடங்கி வைத்தார்கள். சமரசம் என்பது வழக்கு தரப்பினர்கள் தங்களது முரண்பாடுகளை நேரடியாக சமரசர் முன்னிலையில் பேசி சுமூகமான தீர்வு காணக்கூடிய எளிய வழி என்றும், சமரசத்தின் போது வழக்கு தரப்பினர்கள் தங்கள் உள்மனம் திறந்து பேசி தங்கள் வழக்கினை விரைவாக நீதிமன்றங்களில் முடித்து வைக்க வழிவகை செய்கிறது. எனவே பொதுமக்கள் தங்கள் வழக்குகளை சமரச மையத்தில் உள்ள பயிற்சி பெற்ற சமரசர்கள் முன்னிலையில் பேசி நீதிமன்றத்தில் தங்கள் வழக்குகளை விரைவாக முடிக்க சமரச மையத்தை நாடுங்கள் என்றும் திருநெல்வேலியில் மாவட்ட முதன்மை நீதிபதி பொறுப்பு சமீனா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிகழ்வில் உதவி காவல் ஆணையர்கள் கீதா, 1வது வார்டு கூடுதல் மாவட்ட நீதிபதி பத்மநாபன், 3வது கூடுதல் நீதிபதி பன்னீர்செல்வம், 4வது கூடுதல் மாவட்ட நீதிபதி திருமகள், தலைமை குற்றவியல் நீதிபதி ராபின்சன், முதன்மை சார்பு நீதிபதி அமிர்தவேலு, சமரச மையம் ஒருங்கிணைப்பாளர் கூடுதல் சார்பு நீதிபதி இசக்கியப்பன், மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மோகன்ராம், நீதித்துறை நடுவர்கள் திரிவேணி, ஆறுமுகம், பாக்யராஜ், விஜய் ராஜ்குமார், காவிய பிரியா, அருண்குமார், திருநெல்வேலி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ராஜேஸ்வரன், காவல்துறை அதிகாரிகள், அரசு சட்டக்கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள், பயிற்சி பெற்ற சமரச மைய வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள், வழிகாட்டிகள், அரசு சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். 2023ஆம் ஆண்டு 1089 வழக்குகள் சமரச மையத்திற்கு அனுப்பப்பட்டு 232 வழக்குகள் முடிக்கப்பட்டுள்ளன. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், சமரச மையத்திற்கு அதிக வழக்குகள் அனுப்பப்படும் போது அதிக வழக்குகள் முடிக்கப்படுகின்றன. எனவே இங்கு அமர்ந்திருக்கும் நீதிபதிகள் சமரசம் செய்வதற்கு தகுதியான வழக்குகளை அதிகமாக தேர்வு செய்து சமரச மையத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீடியேஷன் லெசன்ஸ் தி பர்டன் ஆஃப் ஜட்ஜஸ் என்று சொல்வார்கள். அதனால் நாம் சமரச மையத்திற்கு, நீதிபதிகளாகிய நாம் சமரச மையத்திற்கு கூடுதலாக வழக்குகளை அனுப்பும் போது நமது பணிச்சுமையும் குறைகிறது. மேலும் அனைத்து நீதிமன்ற வளாகங்களிலும் சமரச மையம் செயல்பட்டு வருகிறது. நீதிமன்றத்தில் நேரடியாகவோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ ஆஜராகும் பொழுது நமது வழக்கை சமரச மையத்திற்கு அனுப்ப கூறலாம். இது பொதுமக்களுக்காக நான் சொல்வது. சமரச மையத்தில் நீங்களே எதிர்தரருடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தலாம். இதில் பொதுமக்களுக்கு, வழக்கறிஞர்களும் பங்கு கொண்டு அவர்களுடன் சேர்ந்து இந்த வழக்கை சமரசமாக முடிக்க முயற்சி செய்யலாம். பயிற்சி பெற்ற சமரசர்கள் சமரச பேச்சுவார்த்தைக்கு ஏதுவாக வழிகாட்டுவார்கள். திருநெல்வேலியை பொறுத்தமட்டில் 40 சமரச வழக்கறிஞர்கள் ட்ரெயின்ட் மீடியேட்டர்ஸ் ஆக உள்ளார்கள். மேலும் சமரசத்தில் உங்கள் பிரச்சனையை நீங்களே கையாண்டு உங்களுக்கு உகந்த, உங்களால் ஒப்புக்கொள்ளப்படுகிற, வழக்காடிகளால் ஒப்புக்கொள்ளப்படுகிற தீர்வுகளை எட்டலாம். சமரசம் ஏற்படவில்லை என்றால் இந்த வழக்கை மீண்டும் வாதத்திற்காக நீதிமன்றத்தின் முன் தொடரலாம். இந்த இலவச சட்ட சேவையை அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு தேவைப்படும் ஏழை எளிய மக்களிடம் கொண்டு சேர்க்குமாறும் கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.